அட இது வேற நேரத்தில் அடிக்கும். இந்த ஆளை தேடிட்டு நான் இதை எடுத்துட்டு ஓடணும். சே, குழந்தைசாமி சார். ஓ, இங்கே இருக்கீங்களா சார்? போகணும் சார். ஐயோ, கட் ஆயிடுச்சு சார். ஏயா இவ்வளவு தூரம் ஓடி வந்தல, வரும்போது ஆன் பண்ணி பேசிருக்கலாம்ல. நீங்க சொல்லலீங்களே. ஏன் நான் சொல்றதுல ரொம்ப கரெக்டா சரியாக்கும். என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க மிஸ்டர் குழந்தைசாமி. நீயும் நானும் ஒரே நேரத்தில் ட்ரைனிங் போனோம். என்னை விட ஒரு 4 இன்ச்சு ஹைட்டா போயிட்டேன். அதனால நீ இன்ஸ்பெக்டர் ஆயிட்ட, நான் கான்ஸ்டபிள் ஆயிட்டேன். குழந்தைசாமி, ஒரு மனுஷன் வாழ்க்கையில பரதம் ஆடலாம், கதகளி ஆடலாம், குச்சிப்புடி டான்ஸ் கூட ஆடலாம். ஏன் தேவைப்பட்டா டால்டா டப்பாவை தூக்கிட்டு டப்பாங்குத்து கூட ஆடலாம். ஆனா ஆணவத்தில் ஆடக்கூடாது. உன்னை பத்தி மேலே தேரட்டு சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை தானேங்கிறாங்க. குழந்தையா நீ? குழந்தைசாமின்னு பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. இது நல்லா இல்ல, சொல்லிட்டேன். ஹலோ, யாரு பேசுறது? யாரு? குழந்தைசாமியா? இல்ல, அவினாசிங்க. எந்த அவினாசி? ஆல்ரைட் அவினாசிங்க. என்ன காலையில சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேங்க சார். என்ன சாப்பிட்டீங்க? 4 இட்லி, 2 தோசை, 3 செட்டு பூரி, 3 போண்டா, 4 ஆமவடை, அப்புறம் 6. அது வந்து சார் தில்சரியா போச்சுங்களா, உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும் இல்லைங்களா? குழந்தைசாமி இருக்காரா? இருக்காருங்க சார். அவர்கிட்ட கூடியா? முக்கியமான விஷயங்களா சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா? போன் அவர்கிட்ட கூடியா? ஓகே சார், ஓகே சார். சாரி சார். சரியானா? சாரி சார். இந்த அவினாசி. தட்ஸ் ஓகே. மிஸ்டர் குழந்தைசாமி சார், குழு ஏதாச்சும் கிடைச்சதா? சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆதியை சுட்டாவது பிடிக்கணும்னு கவர்மெண்ட் நமக்கு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் நம்ம அருண்மொழி மேடம் என்ன நினைக்கிறாங்கன்னா, குற்றவாளியை சுட்டு பிடிக்கிறத விட உயிரோடு பிடிச்சா பல உண்மைகள் தெரிய வரும்னு நினைக்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆதியை உயிரோடு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. என்னவா? ஆதியை உயிரோட பிடிக்கணுமா? அருண்மொழி அம்மாவுடைய ஆர்டர். பிடிச்சிட்டா போச்சு. ஒன்றை வச்சுட்டு குரங்கு கூட பிடிக்க முடியாது. அது சரி அவினாசி, என் கூட தானே இருக்க, ஏதாவது ஒரு ஐடியா கூட. நானும் பல முறை பச்சு சொல்லிச்சுன்னு ஐடியா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க கேட்குறீங்க? என்ன அவமானம் தான் படுத்துறீங்க. சரியா, நான் இப்ப கேட்கிறேன், உன் பட்சி என்னதான் சொல்லுது? பட்சி என்ன சொல்லுதுன்னா, நாம இப்ப ஆதிய மலையும் மலை சார்ந்த இடமா தேடிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னா, வளையும் சார்ந்த இடத்துல இருக்கிறதா பட்சி சொல்லுது. அப்படியா? அப்படிதான் பட்சி சொல்லுது. அப்போ அந்த ரவுண்ட் டர்ன் பக்கத்துல இருப்பானோ? இருக்கலாம். இல்ல அந்த 5th ஹேர்பின் பெண்ட் இருக்க, ஒருவேளை அங்க சுத்திட்டு இருப்பானோ? மேபி. ஆமா, எல்லாத்தையுமே என் பட்சி சொல்லிருச்சுன்னா நீ எதுக்கு, நான் எதுக்கு? இல்ல நம்ம 2 பேருக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதே, அதுதான் எதுக்கு? நீ ரொம்ப ஓவரா பேசுறியா? முதல்ல வண்டியில ஏறு. உண்மை சொல்ல விடவே மாட்டீங்களே. கொஞ்சம் விட்ட தலைமையில ஏறி உட்காந்து போறாங்க. ஜானகி, குளிர் அதிகமா இருக்கா? ஆமாங்க, ரொம்ப குளிருது. அப்படியா? அப்ப என்ன கட்டி பிடிச்சுக்க. என்னங்க இது? இதுக்கு தான் மாமாவை தேட போறதா போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? ஜானகி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹனிமூன் ட்ரிப் தான். 40-50 வருஷம் கழிச்சு 2 பேருக்கும் வயசாகி அப்ப நினைச்சு பார்க்கும்போது தான் இந்த நினைவுகள் தேனாய் நிற்கும். என்ன கரெக்டா இல்லையா? பொதுவா ஹில் ஸ்டேஷன் வந்தா நல்ல கவிதை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல காக்கா பிடிக்கவும் தெரியுது. காக்காவா? ஏய், அங்க பாரு, சூப்பரா இருக்கு. ஜானகி, எனக்கு அது அந்த மிஸ்டா பிறந்திருக்க கூடாதுன்னு தோணுது. ஏன்னா உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம உன்னை நினைச்ச இடத்துல டெஸ்ட் பண்ணலாம் பாரு. அதுக்கு தான் அத செக்கிங் போட்டுருக்கனே. இத ஒருத்தன் கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டான் பாரு. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் அக்கா கிட்ட போறேன். எங்க ஓடுற? யோ, நீங்க ரொம்ப மோசம், போங்க. ஓகே, இப்ப ரொமான்ஸ் விட்டுறலாம். ஜெனரல் நாலேஜ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் ஹேர்பின் பெண்ட் இருக்கு? என்னங்க இது ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन? எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கங்கெல்லாம் ஹேர்பின் பெண்ட் இருக்கும். தப்பு. எங்கெங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் ஹேர்பின் பெண்ட் இருக்கும்.
பொண்ணுங்க கிட்ட ஹேர் பென் தான் இருக்கும். ஹேர் பென் பெண்ட் எங்க இருக்கும்? தெரியலையா? ம்ஹும். பொண்ணுங்களோட ஒவ்வொரு ஆபத்தான வளைவுகளும் ஹேர்பின் பெண்ட் மாதிரி ரொம்ப அபாயமா இருக்கும். ஆம்பளைங்க ஜாக்கிரதையா இல்லனா விபத்துல தான் போய் முடியும். சரி விடுங்க. ஏய், ஜானகி. மாமா வந்துட்டாங்க. வெரி சாரி. ஏய் இரு வரேன். மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத் தூளியா மாங்கல்யம். மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத் தூளியா மாங்கல்யம். வாங்க வாங்க. எங்களை இங்க விட்டுட்டு எங்க போயிட்டு வரீங்க? சாரி ராஜி, பரத்துக்கு ஸ்வெட்டர் ஷூலாம் வாங்க போனேன். அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? இங்க ஊட்டில ரொம்ப லேட்டா தான் ஷாப்லாம் ஓபன் பண்ணுவாங்க. ஷாப் திறந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வரேன். அப்புறமா போய் வாங்கிருக்கலாம்ல. வாங்கிருக்கலாம். நானும் அப்பா ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் போனோம். சூப்பரா இருந்துச்சு. டேய், ப்ளூ ஸ்டார் ஹோட்டலா? அங்க எதுக்கு போனீங்க? அது என் ஃப்ரெண்டோட மாமா ஒருத்தர் அந்த ஹோட்டல்ல மேனேஜரா இருக்காரு. திடீர்னு ஒரு ஞாபகம் வந்ததா, அவரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அங்க போனேன். அதான். தெரியுமே, ஏதாவது ஒரு சாக்கு சொல்ல வேண்டியது. அது எப்படி நீங்க போற இடத்துக்குலாம் ஒரு ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க? எனக்கா வழக்கம் போல இங்கேயே வந்து பஞ்சாயத்தா விடுக்கா. மாமா, நானும் ஜானகியும் இந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். உனக்கு என்னடா? இந்த இடத்துல இருக்கலாமா இல்ல நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போலாமா? பொட்டானிக்கல் கார்டன் போலாமா? போலாம்க்கா. போலண்டா செல்லம், கோச்சுக்காத. வர வர. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போ. போச்சு போச்சு போச்சு. வண்டி நிறுத்து. என்னையா ஆதியா பார்த்த? ஆதியை பார்த்துருந்தனா அப்படியே நான் தாவி போய் பிடிச்சிட்டு வந்திருக்க மாட்டேனா? பின்ன எதுக்கே போச்சு போச்சுன்னு சொன்னேன்? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வளையும் சார்ந்த இடத்துக்கு போனோம்னா ஆதியை பிடிச்சிடலாம் அப்படின்னு என் மனப்பட்சி சொல்லுச்சுன்னு சொன்னா இல்லையா? ஆமா. இப்போ வளையம்னா என்ன? வளையல் கடையும் உட்படத்தானே. ஓஹோ. என்ன ஓஹோ? வளையல் கடையை கிராஸ் பண்ணி வண்டி போயிட்டே இருக்கு. ஆதி ஏன் வளையல் கடைக்கு வர போறான்? சார், வளையல் கடைக்கு அவன் வருவான் அப்படின்னு என் மனப்பட்சி சொல்லுச்சு. அது உண்மையா இருக்கும். தயவு பண்ணி போய் பிடிங்க. அப்படிங்கிற? போங்க சார். குழந்தைசாமி, என்னையா பாத்தியா மறுபடியும் குழந்தனமான காரியம் பண்ற? என்ன பின்ன இப்படி யூனிஃபார்மோட போனா அவனை பிடிக்க முடியுமா? பின்ன வேற எப்படி போகணும்? மப்டியில போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓஹோ. இதுல லுங்கி இருக்கு, இதை மாத்திட்டு போங்க. கப்புன்னு பிடிச்சிடலாம். குட். எல்லா ஐடியாவும் நானே கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொடுமைடா சாமி. என்னடா அவினாசி, உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. இந்த ஆள் ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நாம அவதிப்பட வேண்டியதா இருக்கு. ச்சே, என்ன பாவம் பண்ணமோ இந்த ஆளோட ஊட்டி புறப்பட்டு வந்திருக்கோம். ஏய் பரத், எப்படிடா கரெக்டா பிடிக்கிற? உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா? எஸ், போடு. சாதிகா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டாடி, சாரி, யாரு? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பரத். ஹலோ, கிளாட் மீட் ஹலோ யூ. அங்கிள். இவன் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நல்லா விளையாடுவான். வெரி குட். டேய் பரத், இன்னுமா விளையாடிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். டாடி, இவ தான் என் நியூ ஃப்ரெண்ட் சாஹித்யா. ஓ, இவர் தான் அவளோட அப்பா. ஹலோ சார். ஐ அம் கிரியன். ஐ அம் சிவராமன். பன்சைட் எஸ்டேட்ல மேனேஜரா இருக்கேன். ஐ சி. என்ன சார், ஊட்டிலாம் எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக் சார். எக்ஸலண்டா இருக்கு. ஒரே தூசியும் புகையுமா வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு
இந்த இடம் ரொம்ப ரம்மியமா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இந்த கெஸ்ட் ஹவுஸை விலைக்கு வாங்க போறேன். வெரி குட் சார். இது ரம்மியமான இடம் மட்டும் இல்லை, ரொம்ப ராசியான இடம் கூட. விமலா மேடம் இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸில் எங்கேயோ போயிட்டாங்க சார். கண்டிப்பா சார், ரொம்ப லக்கியஸ்ட் பிளேஸாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்கீங்களே. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். ஏன் சார் இருட்டோம்? பசங்க ஏதோ விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, விளையாட்டுமே. இல்லை சார், இவளுக்கு உடம்பு சரியில்லை, மிஸ்ட் வேற ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ, குழந்தைக்கு என்ன உடம்புக்கு? அதை குழந்தைகளை வச்சுட்டு எப்படி பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரத், சாகித்யாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டாமா? ஆயிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போ. வா போலாம். சாகித்யா போமா. எஸ் சார். சொல்லுங்க சார், குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்க. சின்ன வயசுல அவ மூச்சு விடுறதுக்கு திணறுவா. சின்ன வயசு குளிர் தாங்க முடியாம குளிர்ல திணறான்னு நான் நினைச்சோம். நாள் ஆக எல்லாமே அதிகமாயிடுச்சு. சரி என்னன்னு செக் பண்ணி பார்க்குறப்போ அப்பதான் அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. அவளுக்கு ஹார்ட் பிளாக் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஹார்ட் பிளாக்னு சொன்னா இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணா சரியாயிடுமே? சரியாயிடும் தான், பண்ணணும். ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமா ஆபரேஷன் முடிச்சிருங்க. நீங்க சென்னைக்கு வரதா இருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நான் ரெஃபர் பண்றேன். தேங்க்யூ சார். முதல்ல நான் இங்க பார்க்குறேன். ஓகே. முடியலைன்னா சென்னைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். கண்டிப்பா வாங்க. ஓகே சார், நான் சாதிகா கூட்டு போறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாகித்யா பரத்தோட கொஞ்சம் நேரம் விளையாட்டும். பக்கத்து வீடு தானே, நானே கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன் ப்ளீஸ். ஓகே சார். ஒன் மோர் திங், சாகித்யாவும் பரத் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை தான். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம என்ன கேளுங்க, கண்டிப்பாக செய்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஓகே, நான் வரேன் சார். பை பை. மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத் தூளியா மாங்கல்யம். மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத் தூளியா மாங்கல்யம். ஒருவேளை வளையல் வியாபாரி வேஷத்தில் இருப்பானோ? No chance. ஏய், ஓ யாரே நீ? சாரி, தெரிஞ்சவங்களா வச்சு நினச்சேன், தப்பா நினச்சிக்காதீங்க. சாரி. நல்லா கண்டுபிடிச்சானுங்க சாரியை. சார் என்ன சார் வேணும்? இல்லை ஒன்றும் வேணாம். ஆதி இங்க இருப்பான்னு பனியனுடைய லுங்கியோடைய சுத்த விட்டான் இந்த அவினாசி. ஆதி எங்க இருப்பான்? ஆதி பராசக்தின்னு உன்னுடைய பேர், அதுல பாதி என் பேர். ஆனா எனக்கு மட்டும் ஏமா இவ்வளவு சோதனைகள்? நம்மளை பத்தி தெரியல இன்னும் குழந்தைசாமிக்கு. ஹலோ ஹலோ சார். ஆமாம் சார், நான் இன்ஃபார்மர் பேசுகிறேன் சார். ஆதி இங்கே தான் இருக்கான், திருநீலகண்டேஸ்வரர் கோயிலில் சார். நீங்கள் வந்தா உடனே பிடிச்சிடலாம் சார். இதோ ஒரு நொடியில் வந்துடுறேன். டிரைவர் சீக்கிரம் எடு, வண்டி எடு சீக்கிரம். யோ யோ வண்டி நிறுத்தியா? எங்க போற சார்? வண்டி நிறுத்தியா? அட பாவி, அறிவு கட்டவன் என்ன இங்க விட்டுட்டு அவன் என்னங்க பண்ண போறான்? இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவன் யாருமே கிடையாது.
ஆனா தப்பு பண்ற ஒவ்வொருத்தனும் தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற சுயநலத்துக்காக தான் தப்பு பண்றான். ஆனா நான் மத்தவங்களுக்காக பண்ண தப்பு என்னுடைய நிகழ்காலத்தையே தின்னுகிட்டு இருக்கு. நான் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாலும் என்னுடைய மனைவியை இன்னும் மறக்கலன்றது உனக்கும் எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆசையா கைப்பிடிச்ச மனைவி இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? வயித்துல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு வாழ்க்கையில இப்படி விலகி நிப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. மனசுல காதலையும் வயித்துல பிள்ளையும் வச்சுக்கிட்டு எப்படி என்ன பண்ணாலோ, அம்மா நீ இந்தம்மா அவளை காப்பாத்தணும். அன்னத்தூது சுமந்ததோ தமயந்தி மாங்கல்யம், சாபம் சுமந்து கனத்ததோ சகுந்தலை மாங்கல்யம், சிலம்பின் அதிர்வில் சிவந்ததோ கண்ணகி மாங்கல்யம், காணல் வரியில் மிதந்ததோ மாதவி மாங்கல்யம், நெஞ்சுக்கு நினைவே மாங்கல்யம், நீருக்கு அலையே மாங்கல்யம், அன்புக்கு சிறையே மாங்கல்யம், ஔவைக்கு தமிழே மாங்கல்யம், புதுவானந்தம் இதியானந்தம் அதன் அடையாளம் ஒரு மாங்கல்யம். மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்க தூளியா மாங்கல்யம், உறவின் பாலமா உயிரின் நாளமா சுவாச வாசமா